வணக்கம், வெல்கம் டு தி சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு எப்படி சுவையாக செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த குழம்பு சாதம், இட்லி, தோசையோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துட்டு எப்படி செய்கிறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கலாம். 1/2 கிலோ சின்ன வெங்காயத்தை கால் கிலோவாக பிரித்து வச்சுக்கலாம். 3 தக்காளி, நல்ல பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம். புளி ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் எடுத்து ஊற போட்டுடலாம். மல்லி இலை கொஞ்சம், 2 துண்டு தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், 10 பல் பூண்டு, கடுகு கொஞ்சம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். மீன் 1 கிலோ, நீங்கள் எந்த மீனாலும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை நல்லா கழுவி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம சின்ன வெங்காயம் நம்ம ஒரு 1/4 கிலோ வச்சுருந்தோம். அதை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். அது கூட சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் சீரகம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிடலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. இப்போ நம்ம புளியிலேருந்து புளி தண்ணி எடுத்துடலாம். இது கூட வத்தல் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் எந்த கட்டியும் இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். கூடவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். பச்சை மிளகாவை நடுவில் கீரி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். நான் இதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் வெந்தயம் சேர்த்துடலாம். வெந்தயம் பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் பூண்டு சேர்த்துடலாம். இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா பூண்டுலேருந்து ஃப்ளேவர் வரட்டும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி நம்ம உள்ளே சேர்த்துடலாம். தண்ணியெல்லாம் விட வேண்டாம், அப்படியே அரைச்சாலே போதும். தக்காளி உள்ள பச்சை வாசனை போகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டோன்னா தக்காளி குயிக்காக ஃப்ரை ஆயிரும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுலாம்.
இப்போ தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு. அதில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த பேஸ்ட் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம புளி தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வத்தல் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கிறதுனால காரம் கம்மியாக வேணுங்கிறவங்க கம்மியாக வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு கொஞ்சம் திக்காக வேணுங்கிறவங்க கம்மியாக தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் தண்ணி சேர்த்தா போதும், இல்லைனா கூடுதலாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டலாம். நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ப நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டலாம். நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம மீன் சேர்த்துடலாம். ஏன்னா மீன் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம்னா மீன் வந்து துண்டு துண்டாக ஆயிரும், பிஞ்சிரும். அதனால் நம்ம வந்து மீன் சேர்த்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். தலை வந்து நமக்கு பிடிச்சது அப்படின்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா தலை பிடிக்கல அப்படின்னா அதையும் நம்ம கீழே போட்டலாம். இப்போ மீன் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதை மூடி வச்சு லோ ஃப்ளேமில் 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் இதை கொதிக்க விடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே வந்து மீன் நல்லா குக் ஆகிடும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து மீன் குழம்பு ரெடி. இது ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, மீன்லாம் வந்து உடஞ்சிரும். அதனால் லேசாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.